எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை ஆடுறவே விடமாட்டேங்கிறான். கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துடுவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புள்ளக்குட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டை ஆடுற நாதாரிக்கு தெரியாது. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? பேங்க்ல பணம் போட முடியல, ஒரு பைசா போட முடியல, என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துடலாம். சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தவற நீயா பண்ணிட்டு மற்றவங்க மேல பழி போட்டுட்டு. சினிமா நல்லா இருக்கணும், சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாட்டை ஆடுறதுக்கு ஒருத்தன் வருவான். அதாவது ஆள்றவங்களே வில்லனா இருக்காங்க. நாங்கள் இங்கே யாரும் சந்தான பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது. நான்லாம் ஒரு வில்லனே கிடையாது, வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்காரு ஒன் ஷாட் ஹீரோ, நம்ம பேர் என்ன, சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேர்? டிஆர் சீனிவாசன். டிஎஸ்ஆரா? ஒரு எஸ் விட்டு போச்சா? அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் என்ன மாதிரி. பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுங்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை ஆடுறவே விடமாட்டேங்கிறான். நாட்டை ஆடுற எல்லா எரும மாடுங்களும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் கிடக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கண்டுருவாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவா சாரும் இல்லையா? சரியா போச்சு. அதாவது தியேட்டரு போடுறவர் இருக்காருல்ல, நீங்கள் அப்பப்போ வந்து மைக்க பிடிச்சிங்களே, நீங்கள் தானே? ஆமாம். அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸ் வரணுமே உள்ள. காசு இல்லை, காசு இருந்தால் தாங்க வருவான். இப்போ பாருங்க, கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துடுவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புள்ளக்குட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டை ஆடுற நாதாரிக்கு தெரியாது. சார் எவ்வளோ கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம், வேறு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க, இபி எவ்வளோங்க? அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான், இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க. முடியல. இபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை, காஷ்மீரில் 50 லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் 8 லட்சம் ஃபோர்ஸு. ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். காலையில் ஒன்றுக்கு போக முடியல, 4 மணிக்கு வாங்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. எப்போ போட்டு தள்ளுவான்னு தெரியல. நம்ம ஊர் போலீஸ்னால் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா. அவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் இது யார்? நம்ம இங்கேருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்கள் கூட உருவாக்கலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னென்னமோ சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ணணும், மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்கில் பணம் போட முடியல, ஒரு பைசா போட முடியல, என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துடுறான். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, ஃப்ளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் சார் சின்ன சைன் பண்ணு, எதுக்குமா? ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கிறான். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைனை வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல, சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல,
இவ்வளோ பெரிய தவிர நீயா பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுதில்ல, அதாவது யோசிக்கணுங்க. இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா, இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு 4 பேர். யார் காசு? இவங்க அப்பா மூட்டு காசு. எதுக்கு போய் சொல்கிற? ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது. நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா, எல்லாம் வாழணுமா இல்லையா, எல்லாம் கையில் ஓடுது. அந்த செல்ஃபோனில் கண்ட கர்மத்தை காட்டுறாங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலை மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்ருக்கு, ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்ருக்கேன். சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு தரல தேட்டர், அது வேறு விஷயம். எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனரெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ அதாவது ஆசிரியர் காசை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான், டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா தனியாக இருக்குது. அவன் பாலமாக கப்பலாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா? இல்லை சாயம் உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்கள். பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிக்கிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல், எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுனு கொடுக்கலாம். கொடுக்க பார்ப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கும் ஒருத்தன் வருவான். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இந்தா, வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20, அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாளாரிங்க கண்ட இதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறானுங்க.